மதுரை கிரானைட் முறைகேடு குறித்து உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட IAS அதிகாரி சகாயத்திற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது அதிகாரி மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருக்கு தபால் மூலம் வந்த மனுக்களுடன் இருந்த இந்த கொலை மிரட்டல் கடிதத்தில் கிரானைட் முறைகேடு குறித்து தொடர்ந்து விசாரணை செய்தால் சகாயத்தை குவாரியில் போட்டு சமாதி ஆக்கி விடுவோம், சகாயம் உடம்பிலுள்ள கரி கூறு போட்டு விற்கப்படும் என்றும் அவர் உடனே மதுரையை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. வரலாறுகளில் எங்கெல்லாம் நீதிக்காக போராடி இருக்கிறார்கள் அவர்கள் ஆளுகின்ற வர்க்கங்களால் பழிவாங்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் சகாயம் விதிவிலக்கல்ல. அதே மாதிரி இப்படிப்பட்ட நிலைமைகள் நீடிக்கிறது நம்ம மாதிரி ஜனநாயக நாட்டுக்கு நல்லதும் அல்ல. ஜனநாயகம் தலைக்கணும் நிலைக்கணும் என்று சொன்னால் சாதாரண ஏழை எளிய மக்கள் உயிரோடு வாழணும்னு நினச்சா மணல் கொள்ள, அதே மாதிரி கிரானைட் கொள்ள, இப்படிப்பட்ட கார்ப்பரேட் கொள்ளையர்கள் முதல்ல சட்டத்து வளையத்துக்கு உட்பட்டு தங்களுடைய தொழில்களை செய்ய அனுமதிக்கணும். கிரானைட் முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவர்களால் சகாயத்தின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த கொலை மிரட்டல் கடிதத்தால் அதிகாரிகளுக்கிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.